UDR கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வேஸ்ட் பாக்ஸை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி வீடு செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லிப்பர் பாக்ஸஸ், சாக்லேட் பாக்ஸஸ் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் வந்து வட்டம் இல்லைன்னா கட்டம் போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து கேப் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு வேஸ்ட் பாக்ஸஸோ இல்லை அட்டையோ, நோட் அட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணி ரெண்டாக மடக்கிக்கோங்க. மடக்கி கரெக்டாக மேலே நமக்கு வந்து முக்கோண ஷேப்பில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூகன் இல்லை ஃபெவிகால் ஏதாவது போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது ஒட்டினதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி அட்டையில் வந்து கரெக்டான சைஸ்க்கு வந்து முக்கோணத்தில் கட் பண்ணி அதை ரெண்டு சைடுமே வச்சு ஒட்டி விட்டுருங்க. இப்போ வந்து ரெண்டு சைடுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அட்டை லேசான அட்டை வேண்டாம், நல்லா திக்கான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதே மாதிரி எல்லா பக்கமும் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டும் போது நமக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரெண்டு சைடுமே ஒட்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம முக்கோணம் தனியாக கட் பண்ணி ஒட்டினோம்ல அதுலேயும் ஒட்டி விட்டுருங்க. இதே சைஸ் தான் கட் பண்ணோம்ல, இதை விட சின்ன சைஸோ இல்லை இதோட பெருசாகவோ கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கதவு செய்யணும். கதவுக்கு வந்து இதே மாதிரி கட் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வச்சாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு கட்டமாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கர்வ் மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. அதுக்கு வந்து ரெண்டு மேலே இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இதில் வந்து பீட்ஸு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஏதாவது பருப்பு ஏதாவது கூட ஒட்டி விட்டுக்கலாம். இல்லை பீட்ஸ் ஒட்டணுன்னாலும் ஒட்டிக்கலாம். அது வந்து கதவுக்கு வந்து ஒரு நல்ல ஹைலைட்டடான லுக் கொடுக்கும். அப்புறம் கார்ட்போர்டை வந்து குட்டியை கட் பண்ணி அதை வளைச்சி விட்டு நம்ம வந்து அதை வந்து லாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க அந்த கேப் கிட்ட வந்து ஏதாவது ஃப்ளவர்ஸோ இல்லை பேர்ட்ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அதை அந்த இடத்துல வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்புறம் ரெண்டு கார்ட்போர்டை வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு சேம் சைஸில் கட் பண்ணி சைடில் ஒட்டி விட்டுருங்க. நமக்கு வந்து அதை ஜன்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் ஃபுல்லும் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் கலர்ஸ் கொடுத்துருங்க. அந்த கேட்டுக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கலர் பிளாக் கலரே கொடுத்துருங்க. ஜன்னலுக்கும் ஃபஸ்ட்டு பேஸ் கலர் பிளாக் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ரெட்டு கொடுத்துக்கலாம். ஜன்னல் கதவு தவிர மீதி இருக்க எல்லா பக்கமே வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கோங்க. எல்லோ கலர் வந்து இந்த பாக்ஸில் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஒட்டலை. அதனால் A4 ஷீட் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மேலே வந்து டாப்பில் வந்து பிளாக் கலர் மேலே வந்து சில்வர் கலர் மெட்டாலிக் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சில்வர் தான் கொடுக்கணும்னு இல்லை, அதுக்கு பதில் கோல்டன், ப்ரௌன் இல்லை வேறு ஏதாவது கலர்ஸும் கொடுத்துக்கலாம். அடுத்து பேர்டுக்கு வந்து நான் ப்ளூ கலரும் வித் ஒயிட்டும் சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த லீஃப்க்கு வந்து எப்பவும் போல் கிரீன் கலர் வந்து கொடுத்துருங்க. பேர்டோட நோஸ்க்கு வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு கண்ணெல்லாம் வச்சுருங்க. அடுத்து வந்து கேட்டுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக வந்து கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு காப்பர் கலரில் கிடைக்கும். அதே சேம் கலர்ஸை வந்து ஜன்னலுக்கும் கொடுத்துருங்க. எல்லோ வித் ரெட்டு வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. பேர்ட்ஸுக்கு, கேட்டுக்கு, லீஃப்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட குட்டியான பேர்ட் ஹவுஸ் ரெடி. தூக்கி போடக்கூடிய ஒரு கார்ட்போர்டை வச்சு நம்ம இந்த ஒரு கிராஃப்டை வந்து செஞ்சுருக்கோம். இது நீங்கள் கீழவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நூலில் கட்டி மேலே வந்து தொங்கவும் விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.